காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் டிஜிட்டல் முறையிலான மதுபான விற்பனை துவங்கியது. மதுபான பாட்டில்களை ஸ்கேனர் மிஷின் மூலம் ஸ்கேன் செய்து பணத்தை பெற்றுக்கொண்டு பில்லுடன் மதுபான பாட்டிலையும் மதுபான கடை ஊழியர்கள் வழங்கி வருகின்றனர். ஸ்கேன் செய்து பில் போடுவதற்கு கூடுதல் நேரம் பிடிப்பதால் ஏராளமான மதுப்பிரியர்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். தமிழ்நாடு அரசு சார்பில் டாஸ்மாக் கடைகள் மூலம் மது விற்பனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அரசு டாஸ்மாக் கடைகளை நடத்துவதால் பல்வேறு விமர்சனங்களும் எழுந்த வண்ணம் உள்ளன. தொடர்ந்து டாஸ்மாக் கடைகளில் விற்பனையும் மாதம் அதிகரித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. டாஸ்மாக் கடைகளில் மது பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வைத்து விற்பதாக கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேல் குற்றச்சாட்டு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. ஒரு குவார்ட்டர் மது பாட்டில் வாங்கினால் 10 ரூபாய் அதிகம் வைத்து விற்பதாக தொடர்ந்து வீடியோக்கள் வெளியாகியும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சில மாதங்களுக்கு முன்பு மது குடிப்பவர்களுக்கும் கடை ஊழியர்களுக்கும் கூடுதல் பணம் வைத்து விற்பது தொடர்பான வாக்குவாதங்கள் கூட எழுந்தது சமூக வலைதளத்தில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பாட்டில் ஒன்றுக்கு 10 ரூபாய் முதல் 40 ரூபாய் வரை அதிகம் வசூல் செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனால் தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் விவகாரத்தில் தலையிட்டு இந்த பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வேலையில் இறங்கியது. இதன் ஒரு பகுதியாக டாஸ்மாக் கடைகளில் வாங்கும் பொருட்களுக்கு பில் கொடுப்பது, ஆன்லைன் மூலம் பேமெண்ட் உள்ளிட்ட வசதிகளை ஏற்பாடு செய்ய அரசு முடிவு செய்தது. இதற்காக QR கோட் பொருத்திய மது பாட்டில்கள் தயாரிப்பதையும் உறுதி செய்யப்பட்டது. இதன் மூலம் QR கோட் ஸ்கேன் செய்தால் மது பாட்டிலின் விலையை உறுதிப்படுத்திக் கொண்டு அதே வேளையில் பில் கொடுக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள சுமார் 220 டாஸ்மாக் கடைகளில் இன்று முதல் டிஜிட்டல் முறையில் மதுபானங்களுக்கு ரசீது மற்றும் QR கோட் மூலம் பணம் செலுத்தும் திட்டம் நடைமுறைக்கு வரவுள்ளது. மது பாட்டிலுக்கு நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட கூடுதலாக வசூலிக்கப்படுவதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இனி ஆன்லைன் மூலம் நடைபெறும் என்பதால் கூடுதல் விலைக்கு டாஸ்மாக் கடைகளில் மது பாட்டில்கள் விற்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்கேன் செய்து பில் போடுவதற்கு கூடுதல் நேரம் பிடிப்பதால் ஏராளமான மதுப்பிரியர்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர்.